அனைவருக்கும் அன்பு வணக்கம். தி வீக்லி பஞ்ச் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. பரவாயில்ல, ஒரு எதிர்க்கட்சியாக அதிமுகவுக்கு இப்போதான் கொஞ்சம் சுறுசுறுப்பு வந்திருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த எஸ்ஐஆர், அந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் இருக்கு இல்லையா, இதை அதிமுக ஆதரித்தார்கள். வழக்கம் போல புள்ளி கூட்டணியில் பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் அடிமைகள், அதனால தான் எஜமான் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கின்னு போகிறாங்க. இது எஸ்ஐஆர் மக்களுக்கு எதிரானது அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் மக்களுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் பார்த்தீங்கன்னா திமுக நிர்வாகிகள் தான் சுறுசுறுப்பாக செயல்படுகின்றார்கள். அதை ஃபில்லப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் அவங்களாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. எதிரான காரியத்துக்கு எதுக்கு இவங்க துணை போனோம், இதுக்கு யாரும் பதில் சொல்லுவாங்களான்னு தெரியல. அது இருந்துட்டு போட்டோம். இப்போது இந்த பக்கம் அதிமுக தரப்பிலிருந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. எடப்பாடியார் அவர்கள் ஒரு அட்ரஸை படிக்கிறாரு தாம்பரத்தில், ஒரு தெரு, அது ஒரு நம்பர் படிச்சுட்டு, இந்த ஒரே ஒரு நம்பர் வீட்டில் 360 வாக்காளர்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு தெருவில் இன்னொரு நம்பர் படிச்சுட்டு இதில் 150 பேர் இருக்காங்க. இதையெல்லாம் சரி பண்ணணுன்றதுக்காகத்தான் நாங்கள் எஸ்ஐஆர் வேணும்னு கேட்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இப்போது புள்ளி கூட்டணியில் என்ன சொல்லுவாங்க? இதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு தான் ராகுல் வச்சார். அவர் என்ன சொன்னார், ஹரியானாவில் ஒரே வீட்டில் 55 பேர், அதே மாதிரி இன்னொரு அட்ரஸ் சொல்லி அந்த வீட்டில் 600 சில்லற பேர் அப்படின்னாரு. உடனடியாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அங்கே வெரிஃபை பண்ண போனாங்க. ஏன்னா இவர் பெரிய ஹைட்ரஜன் பாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தார் இல்லையா. அங்கே என்ன நடக்குதுன்னு போய் பார்த்தா, அந்த 55 வாக்காளர்கள் அப்படின்னு சொன்னது ஒரு பெரிய வீடு, கிட்டத்தட்ட 80-100 வருஷமாக ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதே மாதிரி அந்த 600 சில்லற ஓட்டு அப்படின்னும் போது அது ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டிங்க. 200 வீடு இருக்குதான் அந்த காம்பவுண்டுக்குள்ளார. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே நம்பர் கொடுத்து விட்டாங்களாம். அதுவும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் கொடுத்தாங்களாம். அதையும் சொல்கிறாங்க. அங்கே தனியாக ஒரு ஸ்கூலே நடக்குதான். அப்போ 200 ஃபேமிலி இருக்குதுன்னா அப்புறம் எத்தனை பசங்க இருப்பாங்க, ஸ்கூலே நடக்குது அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு வெரிஃபை பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஆனால் இங்கே ஒரு சேனலில் போய்ட்டு அந்த அட்ரஸுக்கு போகும்போது இல்லை யாரோ மிரட்டினாங்க அப்படி இப்படிலாம் வீடியோ போட்டிருந்தாங்க. சரி, அது இருந்துட்டு போட்டோம். அங்கே ராகுல் சொன்ன குற்றச்சாட்டில் அந்த மாதிரி ஆட்கள் இருக்கின்றார்கள் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அங்கேயே அது பத்திரிகைகள் வெரிஃபை பண்ணாங்க. இங்கே இந்த எஸ்ஐஆரை எதிர்க்கின்ற புள்ளி கூட்டணியில் இங்கே இது மாதிரி தான், இவங்க இங்கே தான் கொடுத்துன்னு இருக்காங்க, 360 பேரும் இந்த நம்பர் வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு ஏதாவது ஆதாரம் கொடுப்பாங்களா? இப்போது இந்த மாதிரியான குளறுபடிகள் இருக்கின்றன. சரி, நீங்கள் எடப்பாடியார் சொன்னதை விட்டுருங்க, ராகுல் சொன்னதை அப்படியே ஏற்றுக்குவோம். அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா போய் ப்ரூவ் பண்ணதை கூட நீங்கள் ஒதுக்கி வச்சுருங்க. ஆமாம், ஒரு வீட்டில் 55 இதெல்லாம் நம்பரா மாதிரியா இருக்குது, ஒரு வீட்டில் 610 இதெல்லாம் நம்பரா மாதிரியா இருக்குது, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லாதீங்க, வாக்காளர் பட்டியல் குளறுபடியாக இருக்கின்றது, அப்படியே ஒத்துக்கிறோம். அப்போ என்ன பண்ணணும்? சரி பண்ணணும், இதானே செய்யணும். ஏங்க, நீங்கள் இருக்கிற கூட்டணியில் இருக்க தலைவரே வாக்காளர் பட்டியலில் இவ்வளோ தப்பு இருக்குதுன்னு சொல்கிறாரு. சரிப்பா, அப்போ தப்பு இருக்குது, அதை கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் பண்ணக்கூடாது. டைமே இல்லை, மழை பெய்யுது. அப்போ என்ன பண்ணலாம்? நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த தப்பான வாக்காளர் பட்டியலை வச்சு எலெக்ஷன் நடத்திடலாமா? ஒருவேளை திமுக தோற்று போயிட்டாங்கன்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணுவாங்க? பார்த்தீங்களா, இவங்க என்னென்னோ குளறுபடி பண்ணி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவீங்களா, மாட்டிங்களா? அதுக்கெல்லாம் இடமே கொடுக்க வேணாம். எப்படியும் மே மாதம் வரைக்கும் இருக்குதுங்க டைமு. அதுக்குள்ளே இதெல்லாம் முடிச்சிடலாம். முடிக்கலைன்னா தான் இந்த குழப்பமெல்லாம். ஆனால் டைம் இல்லை, மழை பெய்யுது, இப்படியே சொல்லிங்கன்னு வாக்காளர் பட்டியலில் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறதும் நீங்கள் தான். அதை சரி பண்ணால் ஐயோ இப்போ பண்ணாதேன்னு சொல்கிறதும் நீங்கள் தான். அப்போது சரியில்லாத வாக்காளர் பட்டியலை வச்சு நீங்கள் ஜெயிக்க முடியும்னு நம்புறீங்கன்னா அப்போது இந்த வாக்காளர் பட்டியல் குளறுபடிகள்லாம் புள்ளி கூட்டணிக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம். உங்களுக்கு பாதகமாக இருந்ததுன்னு சொன்னால் ஐயோ இவ்வளோ தப்பு இருக்குதா, முதல்ல இது சரி பண்ணுங்க, லேட்டானாலும் பரவாயில்ல, 2 மாதம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல, இதை மாற்றிட்டு தான் எலெக்ஷன் வைக்கணும் அப்படி தானே சொல்லுவாங்க. இதான் ராகுல் மாதிரி ஒரு தலைவரை கூட வச்சிங்கன்னா நமக்கே இவர் ஆப்பு சொருகி நிற்கிறாரே அப்படின்னு புள்ளி கூட்டணியில் எல்லாம் புலம்பிட்டு இருக்கதா கேள்வி. சரி, இருக்கட்டும். அடுத்தது, காங்கிரஸில் 5 பேர் கொண்ட குழு அமைத்திருக்கின்றார்களாம். எதுக்கு? கூட்டணி பேச்சுவார்த்தை, என்ன காமெடியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன தான் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் திமுக நாங்கள் இவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவ்வளோதான். இங்கே இருக்கிற தமிழக தலைவர்கள்லாம் போயிட்டு எங்களுக்கு அவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்க முடியுமா? இல்லை இன்னென்ன சீட்டை கொடுங்க அப்படின்னு தான் கேட்க முடியுமா? அந்தந்த கோஷ்டின்னு இருப்பாங்க, அவங்க பாருங்க எங்களுக்கு இந்த சீட்டு எங்களுக்கு இந்த சீட்டு அப்படின்றவாங்க. அண்டு பெரும்பாலும் அது திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் அந்த கோஷ்டி தலைவர்களோட சீட்டை பெருசாக கை வைக்க மாட்டாங்க.
மற்றபடி இந்த சீட்டு அந்த சீட்டு அப்படின்றதெல்லாம் வந்து கூட்டணி கட்சி அவங்க முடிவு பண்ணுறது தான். இதில் 5 பேர் கொண்ட குழு, என்ன 5 பேர்னு 50 பேர் கூட நீங்கள் குழு வச்சுட்டு போங்க, என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. மேபி இப்படி இருக்கலாம், இதெல்லாம் நாங்கள் இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு. பீகாரில் வாங்கின அடி எங்கே இங்கே வந்து நம்மளை தோத்தாங்கொழின்னு சொல்ல போகிறாங்களோ அப்படின்றதுக்காக ரொம்ப சீரியஸாக, அது வேற இது வேறங்க, இங்கே நாங்கள் எல்லாம் ஜெயிக்க முடியாது அப்படின்லாம் சீன் போட்டுட்ருக்காங்க போல இருக்கு. சரி, ரைட்டு. இந்த காமெடியெல்லாம் வந்து திமுகவுக்கு தெரியாதானே? எத்தனை வருஷமாக அவங்க வந்து காங்கிரஸையோ இல்லை மற்ற கூட்டணி கட்சிகளையோ டீல் பண்ணிட்டு வந்துக்கிறாங்க. அதனால் நீங்கள் 5 பேர் இல்லை 500 பேர் போட்டாலும் அவங்க என்ன கொடுக்க போகிறாங்களோ அவ்வளோதான். அதை உங்களால் ஒன்றும் மாற்ற முடியாது. அடுத்தது தாவேகா உள் அரங்கு. இதில் வந்து ஒரு கூட்டம் போட போகிறாங்களா, 2000 பேருக்கு மட்டும்தான் அனுமதியாக. அந்த QR கோடெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்களாம். அந்த QR கோடு இல்லாதவர்கள் தவிர வேறு யாரும் வரக்கூடாது அப்படின்னு காவல்துறைக்கு வந்து ஒரு விண்ணப்பம் வேற கொடுத்துருக்காங்க. மற்றவங்கெல்லாம் வரக்கூடாது, இவங்க மட்டும்தான், அண்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தேவை அப்படின்னு. இந்த கழுத தேஞ்சி கட்டெரும்பானது அப்படின்ற மாதிரி இப்படி இந்த உள்ளரங்குகள் ஏன்னா பாஜக பணியில் போகிறாங்களோ, ஏன்னா வழக்கமாக அவங்க தான் வந்து இந்த மாதிரி சிந்தன் பைட்டக் அப்படின்னு உள்ளரங்குலேயே கூட்டம் போடுவாங்க. ஆனால் அவங்க கூட்டத்தில் வந்து 50 பேர், நான் சொல்கிறது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோதான் இருப்பாங்க. 2000 பேர்லாம் வந்து எதிர்பார்க்க முடியாது. இப்போ மறுபடியும் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன், அது வேறு விஷயம். சரி, இந்த மாதிரி கூட்டம் போட்டு என்ன பண்ண போகிறாங்க? தலைவர் ஏதாவது பேசுவார், உடனே அதை வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணுவாங்க. உடனே ரசிகர்கள்லாம் வந்து வேற லெவல் தெரி மாஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இப்படி இவங்க வீடியோ ரிலீஸ் பண்ணுறது, ரசிகர்கள்லாம் வந்து கைத்தட்டுறது, விசில் அடிக்கிறது, அதுக்கப்புறம் அதை வந்து யூடியூப்பில் போட்டாங்க அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா எத்தனை மில்லியன் வியூஸு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சே ஒரு கணக்கு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் வந்து பர்சன்டேஜ் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. தாவேகா வந்து 45% எட்டிவிட்டதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 110 தொகுதிகளில் தாவேகா வெற்றி அப்படின்ற முடிவுக்கே வந்துட்டாங்க. ஏங்க 110 தொகுதியில் ஜெயிக்கிறீங்கன்னா மற்றவங்களாம் என்ன அப்படின்னா திமுக ஒரு 25, அதிமுக ஒரு 15. சரி, 110 ஒரு 40 180 தானே, மீதி 84 என்ன ஆச்சு? அதெல்லாம் தெரியாது. அவ்வளோ நாத்தாக்கா ஜெயிச்சிருமோ அப்படி சொன்னாலும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்படியே ஒரு கனவுலகத்திலேயே வந்து வாழ்ந்து நிற்கிறாங்க. எல்லாமே சினிமா மாதிரி நினச்சிட்டாங்க போல இது. தலைவர், நிர்வாகிகள், அதுக்கப்புறம் அந்த ரசிகர்கள், அவங்க மட்டும் இல்லை, இவங்களுக்காக வந்து இந்த சர்வே எடுக்கிறோம், அதுக்கப்புறம் அந்த வியூகம் அமைக்கிறோம், நாங்கள்லாம் மக்களுடைய பல்ஸை புரிஞ்சுக்கின்னு சொல்கிறோம் அப்படின்லாம் நிறைய பேர் இப்போ சுற்றிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாமும் இப்போ இந்த மாதிரியே ஆரம்பிச்சிட்டாங்க. சினிமா மாதிரியே இந்த படம் வரத்துக்கு முன்னாடி பயங்கரமாக ஹைப்பு கொடுத்துட்டு 3ஆவது நாள் தேட்டரை விட்டு ஒரே ஓட்டமாக ஓடும் பாருங்க படம், அதுக்கு முன்னாடி ரசிகர்கள் ஓடிடுவாங்க. அந்த மாதிரி தான் ஆகப்போகுதுன்னு நினைக்கிறேன் தாவேகாவுடைய நிலைமை. அடுத்ததாக, அதாவது நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு வரேன், பாஜக என்ன பண்ணணும்னா அவங்களுடைய இந்த அகில இந்திய நிர்வாகிகளை எல்லாரையும் பேட்சாக ஒரு வருஷம் திமுகவில் போயிட்டு அட்டாச் பண்ணி விட்டுருங்க. இன்டர்ன்ஷிப், எப்படி இந்த மாலை இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா திமுகவில் போயிட்டு ஒரு நிர்வாகி பதவி வாங்கிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வந்து பாஜகவில் ஈவன் மந்திரியாக இருந்தாலும் சரி ஒரு வருஷம் இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு வாங்க திமுகவில் அப்படின்னு அனுப்பிச்சி வைக்கணும். ஏன்னா அப்போ தான் எப்படி அரசியல் செய்வது அப்படின்றது அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சுத்தமாக ஒன்றுமே தெரியாமல் அரசியலுக்கு வந்து போடுறாங்க. கேட்டால் வேறு சொல்லிக்கிறாங்க, இது பாருங்க அவங்களாம் அரசியல்வாதி கிடையாதுங்க, இதுன்னு ஒரு பெருமை மாதிரி சொல்லி நிற்கிறாங்க. சினிமாவில் நடிகை வந்துட்டு சொதப்பின்னு ஒரு எக்ஸ்பிரஷனும் இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கிற பார்த்து அவர் நடிகர் கிடையாதுங்க அப்படின்னு சொன்னால் யாராவது ஒத்துப்பீங்களா? அந்த மாதிரி தான் இருக்குது. அரசியல் வந்துட்டு அவர் அரசியல்வாதி கிடையாதுன்னு இதை பெருமையாக வேற சொல்லி நிற்கிறாங்க ஒரு கும்பல். அந்த கோவை மதுரை மெட்ரோ விஷயத்தை எடுத்துக்காங்க. 14ஆம் தேதி லெட்டர் அமைச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் கரெக்டாக பிரதம மந்திரி வர்ற அன்னைக்கு இந்த விஷயம் ஃப்ளேர் அப் ஆகுது. அதுலேயும் இங்கே ஆரம்பித்தா அது நம்ப மாட்டாங்க அப்படின்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல. ஒரு ஆங்கில சேனல், அந்த சேனலில் இருக்கவருக்கு மோடியை கண்டாலே ஆகாது அப்படின்றது உலகத்துக்கே தெரியும். அந்த சேனலில் இந்த நியூஸ் அப்படியே முதல்ல ரிலீஸ் பண்ணுறாங்க. கபால்னு சொல்லி வச்சா மாதிரி தமிழகத்தில் இருக்க சேனல்கள் தான் அதை பிடிச்சிக்கிறாங்க. இந்த மாதிரி கோவை மதுரைக்கு மறுக்கப்பட்டது, ரிஜெக்டட் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பாஜகவில் அண்ணாமலை அவர்கள், நயினார் நாகேந்திரன் அவர்கள், இப்படி எல்லாரும் வந்து அதுக்கு கவுண்டர் கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இது சரியா இல்லை, இவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் கொஹிரண்ட்டாக இல்லை. கூடவே அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புன்றது 2011 தாங்க அது நடந்தது. இப்போ 2025 ஏதோ இந்தந்த குறியீடுகள் இதை வச்சு பார்க்கும்போது இவ்வளோ இருக்குது அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்லியிருக்கணும். அதை ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கல. இப்போ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி அமிச்சாங்கன்னா அது பர்மிஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இது எல்லாமே ஃபயர் ஃபைட்டிங்காக இருக்குது. அந்த இனிஷியேட்டிவ் அப்படின்றத திமுக எடுத்துட்டாங்க. அரசியலில் அவங்க அடித்து ஆட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தீங்களா, நாங்கள் எது கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, எல்லாத்துக்கும் நாங்கள் அவங்கக்கிட்ட போய் நாங்கள் தொங்கிட்டு இருக்கணுமா, இது என்னது, இது எங்ககிட்டேருந்து காசை மட்டும் வாங்கிக்கிறீங்க, ஆனால் எங்களுக்கு வந்து அப்ரூவல் மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஆனால் உங்கள் கட்சி ஆளுகின்ற மாநிலங்களில் இதோட கம்மியாக இருந்தாலும் நீங்கள் அப்ரூவல் கொடுத்துக்கிறீங்க அப்படின்னு போட்டு சர்ற மாதிரியாக வெளுக்கிறாங்க. இதை என்ன பண்ணியிருக்கணும் சார்? அவங்க எதுவாக இருந்தாலும் அரசியல் பண்ணுவாங்க சார். நண்பர் ஒருத்தர் அப்படி தான் சொன்னார். இதுதான் அவங்க கவுண்டர் கொடுக்குறாங்க. கவுண்டரு நீங்கள் கொடுக்கக்கூடாது, அவங்கள கவுண்டர் கொடுக்குற மாதிரி வச்சிருக்கணும். புட் தம் ஆன் த டிஃபென்சிவ். புரியலையா? அது சரி, அவங்களுக்கே புரியலன்னும் போது நண்பருக்கு எங்கே புரிய போகுது? இப்போ 14ஆம் தேதி அங்கேருந்து லெட்டர் அனுப்பிச்சாங்க. அந்த அமைச்சகம், பாஜக அமைச்சர் தானே அங்கே இருக்காரு. அப்போது இந்த மாதிரி வந்து டீட்டெயில்ஸ் இல்லை அப்படின்ற விஷயம் எப்படியாவது எங்க நிறைய நேரங்களில் பத்திரிகைகளுக்கே கசியும் போது கட்சிக்காரங்களுக்கு கசியாதான். அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? இவங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை சரியாகவே அனுப்பலை, மெத்தனமாக இருந்துள்ளனர், கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது, தமிழ்நாட்டின் வளர்ச்சி மீது இவங்களுக்கு எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சிருந்தா அப்புறம் எங்கே அப்ரூவல் கொடுப்பாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய தப்பு பண்ணி வச்சுக்கிறாங்க, சொதப்பி வச்சுக்கிறாங்க பாருங்கள், இதெல்லாம் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, இதெல்லாம் சரி பண்ணாமல் எங்கேருந்து பர்மிஷன் கிடைக்கிறது அப்படின்னு இவங்க முதல்ல ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா அடுத்த நாள் லெட்டர் வந்துருக்கணும். பார்த்தீங்களா, இப்படி சொதப்பி வச்சுருந்தா இப்படி தாங்க ஆகும் அப்படின்ற நரேட்டிவை பாஜக முதல்ல செட் பண்ணியிருக்கோம். அதை பிரேக் பண்ணுறதுக்கு திமுக கவுண்டர் கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி தான் அந்த கப்பல் கட்டுகின்ற விஷயம். மத்திய பாஜக அங்கே தான் அமைச்சகத்தில் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரியும். இங்கே எல்லாம் முடியுது. அதுக்கப்புறமா திமுக பார்த்தீங்களா அப்படின்ட்டு அவங்க சாதனை மாதிரி காமிச்சிக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி இப்படி ஒன்று நடந்துருக்குதா அப்படின்னு தமிழக பாஜகவில் வந்து பாருங்க ஸ்டிக்கர் விட்டாங்க அப்படின்னு. ஏங்க அவங்க அமைச்சர் தானேங்க இருக்காருங்க. சரி, இது வந்து லீக்கெல்லாம் பண்ண வேணாம். அந்த அமைச்சர் நேராக இங்கே தமிழகத்துக்கு வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வர போகிறோம், தமிழ்நாட்டு மக்களுக்கு இவ்வளோ வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகின்றன, இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம், மத்திய அரசாங்கம் வந்து தமிழக அரசாங்கத்துடன் இப்படி ஒரு ஒப்பந்தம் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு கிரெடிட்டை வாங்கிட்டு போயிருக்கணுமா வேணாமா? அவங்களும் வரமாட்டாங்க, இங்கே இருக்கவங்களுக்கு இன்ஃபர்மேஷனும் கொடுக்க மாட்டாங்க, இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, கொடுத்தா மட்டும் என்ன பண்ண போகிறாங்கன்றீங்களா? அதுக்கப்புறம் வேறு யாராவது கிரெடிட் எடுத்துக்கிறாங்கன்னா ஐயோ ஸ்டிக்கர் விட்டாங்கன்னு புலம்பின்னு மட்டுமே இருப்பாங்க. ஏங்க உங்களுக்கு அரசியல் பண்ண தெரியல அப்படின்னா இப்படியே சொல்கிறேனே, உங்களுக்கு வந்து பாலை ஃபேஸ் பண்ண தெரியல, டொக்கு வச்சுன்னே இருக்கிறீங்க, அடித்து ஆட தெரியல, எதிரில் இருக்கவங்க அடித்து ஆடுறாங்க அப்படின்னா கை தட்டிட்டு போங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் அவங்களால பண்ண முடியாது. அடுத்தது வழக்கம் போல் எடுத்துக்கினாங்க. அதாவது எதுவுமே கிடைக்கல அப்படின்னா பார்த்தீங்களா தமிழ் மொழிக்கு ஆபத்து அப்படின்வாங்க, இல்லைனா வந்து சமஸ்கிருதம் செத்த மொழி, அதுக்கு வந்து இவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்வாங்க. சரி, சமஸ்கிருதத்துக்கு வந்து இத்தனை கோடிகள் செலவு செய்கின்றார்கள் அப்படின்னா இந்த சமஸ்கிருதத்துக்கு முன்னுரிமை கொடுப்பது, அதுக்கு வளர்ச்சிக்கு வந்து நிறைய செலவு செய்வது அப்படின்றதெல்லாம் ஏதோ பாஜக 2014 ஆட்சிக்கு வந்த பிறகு தான் பண்ணுறதா நினச்சிங்கன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் திமுக அவங்களோட கூட்டணியில் இருக்கும்போது என்னென்னலாம் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை கிஷோர் கே சுவாமி தான் எடுத்து போட்டுக்கிறாரு. பாஜகவில் யாரும் எடுத்து போட்டதா தெரியல. அதே மாதிரி பாஜகவும் திமுகவும் கூட்டணியில் இருக்கும் பொழுது அப்போ வந்து சமஸ்கிருதத்துக்கு என்னெல்லாம் முன்னுரிமை கொடுக்கப்பட்டது, என்னெல்லாம் செலவு பண்ணாங்க அப்படின்ற விஷயங்களையும் கிஷோர் கே சுவாமி தான் எடுத்து போட்டுக்கிறாரே தவிர பாஜகவில் யாரும் எடுத்து போட்டதா தெரியல. எதுக்குங்க நீங்கள்லாம் அரசியலில் இருக்கீங்க? சரி, சமஸ்கிருதம் செத்த மொழி அப்படின்னு சொல்லின்னுக்கிறாங்களே, அந்த மொழி செத்த மொழியாக இருந்ததுன்னா இங்கே பல பேருடைய பேரையே வந்து நம்ம மாற்றி வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? தமிழகத்தின் தலைநகரம் சென்னை மாநகர், இங்கே யாரையாவது ஒருத்தர கண்ணை கட்டி அப்படியே இந்த ஹார்ட் ஆஃப் த சிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அண்ணா சாலை, ஆனால் இன்றைக்கும் வந்து அங்கே வின்ஃபாஸ்ட்டில் மவுண்ட் ரோடு தான் வச்சுக்கிறாங்க. சரி, இருந்துட்டு போட்டோம். இங்கே ஒருத்தரை இறக்கி விட்டுறீங்க கண்ணை கட்டி. தமிழராக இருந்தால் அப்படி கண்ணை திறந்தவுடனே தெரிஞ்சிடும் எல்லாமே இங்கிலீஷில் இருக்குதா, ரைட்டு, நாம் சென்னையில் இருக்கோம் அப்படின்னு. ஆனால் வேறு மாநிலத்தை சார்ந்தவரோ இல்லை வேறு நாட்டை சார்ந்தவரோ இருந்தாங்கன்னு சொன்னால் குழம்பி போயிடுவாங்க. நம்ம என்ன நியூயார்க்கில் இருக்கோமா, இல்லை வந்து வாஷிங்டனில் இருக்குமா? ஒன்றே வந்து பார்த்திங்களா அமெரிக்கா மாதிரி சென்னை பளபளவென்று இருக்கின்றது. விடுங்க, நான் ஒன்றும் அமெரிக்காலாம் போகல, யாரும் ஸ்பான்சர் பண்ணல, அதனால் அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது அப்படிலாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. எங்கே பார்த்தாலும் இங்கிலீஷ் தான் இருக்குது. ஆங்கிலத்துக்கு கட் அவுட்டு, தமிழுக்கு கெட் அவுட்டு. எப்போ வந்து இது தமிழ்நாடுன்னு தெரியும்னா, இங்கேயோ ஒரு இடத்துல ஒரு அரசு அலுவலகத்தில் மேலே மாட்டி வச்சுருப்பாங்க தமிழ் வாழ்க தமிழ் வளர்க அப்படின்னு. அதை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கலாம், கரெக்டு, இந்த போர்டு இருந்தால் அது அப்போ தமிழ்நாடாக தான் இருக்கும் அப்படின்னு.
இன்னும் நம்மளால் வந்து எல்லா இடத்துலையும் தமிழ் பெயர் பலகைகள் தான் பெரிதாக இருக்க வேண்டும், ப்ராமினெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றத உறுதிப்படுத்த முடியவில்லை. நம்ம ஊர்லேயே இதுதான் நிலைமை. தமிழில் பெயர் வச்சா வரி விலக்கு அப்படின்னு சொன்னதுனால தான் தமிழில் பெயர் வச்சாங்க போல இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆங்கிலத்தில் தான். ஏன்னா ஜிஎஸ்டி வந்துச்சு இல்லை, அதனால் இந்த வரி விலக்குன்றது செல்லாது. அதனால் ஆங்கிலம்தான் பெரும்பாலும். அப்படியே தமிழில் பேர் வச்சா மட்டும் என்ன பண்ணியிருந்தாங்க, அந்த பாடல் வரிகளில் ஆங்கிலம் மற்ற மொழிகள் தான் கோலோச்சி கொண்டு இருந்தது. அந்த மியூசிக்கையும் மீறி ஏதாவது காதில் விழுந்தது அப்படின்னு சொன்னான். நாம் வந்து சமஸ்கிருதத்தை பார்த்து செத்த மொழின்னு சொல்லின்னுக்கிறோம். கண் எதிர்க்க நம்ம தாய்மொழியை குத்துயிரும் கொலையுருமா கொலை பண்ணின்னுக்கிறோம். நம்ம அதை கேட்கறதுக்கு இங்கே யாரும் இல்லை. தமிழையே வந்து எதுக்கு படிக்கணும், நான் பேச தெரிஞ்சா போதாதா அப்படின்ற ஒரு தலைமுறையை வளர்த்து விட்டுன்னுக்கிறோம். நம்ம இதில் மற்ற மொழிகளை குறை சொல்லி சந்தோஷப்பட்டுனுக்கிறோம், விளங்கிரும். அடுத்ததாக மல்லை சத்யா அவர்கள், இவர் வந்து திராவிட வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்திருக்கின்றார். ஆரம்பித்ததோடு எல்லாமே என்ன பண்ணிக்கிறாரு, அண்ணன் வைகோவுக்கு எதிராக ஏகப்பட்ட புகார்களை சொல்லியிருக்கார். முக்கியமாக என்னென்னா, கிட்டத்தட்ட இத்தனை கோயிலுக்கு வந்து அவர் சொத்து சேர்த்து விட்டார் அப்படின்னு வைகோ அவர்கள் வந்து நொந்து போயிட்டார். இப்போ வந்து பாத யாத்திரையெல்லாம் போகிறாராம். இப்போ வைகோ அவர்களுக்கு வேறு வழி இல்லை, தன்னுடைய இருப்பை வந்து நிரூபிக்க வேண்டிய கட்டாயம். ஏன்னா மல்லை சத்யா அவர்கள் அவர் வந்து திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருக்கார். திமுக வந்து இல்லை வைகோ இருக்கார், அதனால் நீங்கள் வெளில போங்கலாம் சொல்ல முடியாது. ஆதரவு கொடுங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போது இது என்ன ஒன்று சொல்லுவாங்களே, அந்த முயலும் புலியும் மானும் புலியும் ஒரே துறையில் நீர் அருந்தும் அப்படின்னு. அந்த மாதிரி மந்தையிலிருந்து பிரிந்த ஆடுகள் ரெண்டுமே ஒரே மந்தையில் இருந்தால் சரிப்பட்டு வருமா? அதுக்காகவாது ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க போல இருக்குது. ஆனால் திமுக இதிலெல்லாம் கில்லாடி. அதுக்கு என்னப்பா, அவங்களும் இருக்கட்டும் நீங்களும் இருக்கட்டும், அது ஒன்றும் பெரிய தப்பே கிடையாது அப்படின்வாங்க. ஸோ இந்த தடவை மதிமுகவுக்கு எத்தனை சீட்டு இல்லை, முதல்ல சீட்டு கொடுப்பாங்களான்றது கேள்வி, அதுக்கப்புறம் தானே எத்தனை சீட்டு அப்படின்றது. விடுங்க, இப்படியெல்லாம் ஒரு கட்சி அப்படின்னு வச்சுட்டு இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே பண்ணிட்டு இருக்க போகிறாருன்னு தெரியல. எப்போ நீங்கள் வந்து திமுகவுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு அரண் அப்படின்னு சொல்லிட்டீங்களோ, அவங்க சீட்டு கொடுக்காட்டாலும் நீங்கள் பாதுகாப்பு அரணாகத்தான் இருக்க வேண்டும். அடுத்தது நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், சார் இந்த மாதிரி டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஒப்பீனியன் கொடுத்துட்டாங்க. பட்டு அந்த டீம்டு அசன்ட் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 10 சட்டங்கள் நிறைவேறியதாக சொன்னார்கள் இல்லையா, அதனுடைய பொசிஷன் என்ன அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் நினைக்கிறேன், இதில் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இதை எதிர்த்து போயிருந்தாங்க. அதில் தான் அந்த 10 சட்டத்தில் ஒரு சட்டம் அதை தான் வந்து அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஸ்டே கொடுத்துருந்தாங்க. இதை எதிர்த்து வந்து சுப்ரீம் கோர்ட்டு போனாங்க அரசு தரப்பில். அப்போது மத்திய அரசாங்கம் தரப்பில் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸு அந்த தீர்ப்பு வந்துவிட்டமே, அதுக்கப்புறமா இதை டிசைட் பண்ணலாம் அப்படின்னு டிசம்பர் 2க்கு ஒத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், டிசம்பர் 2 இந்த வழக்கு விசாரணைக்கு வருகின்றது அப்படின்னு சொன்னால் இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இது அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சட்டம், அந்த ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது. அடுத்தது மத்திய அரசு தரப்பிலிருந்து நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் வைப்பாங்க. இது பாருங்க, இந்த மாதிரி டைம் ஃப்ரேம் அது கொடுத்து தான் அது டிலே ஆயிடுச்சு, அதனால் டீம்டு அசன்ட் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸில் டைம் ஃப்ரேம் அப்படின்றதும் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க, டீம்டு அசன்ட் அப்படின்றதே கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது இந்த சட்டம் இது எப்படி செல்லுபடியாகும் அப்படின்னு கேட்க தான் செய்வாங்க. ஸோ அன்னைக்கு வந்து இதுக்கு ஒரு கிளாரிட்டி வரும் அப்படின்னு நினைக்கிறேன். கடைசியாக இந்த 22% ஈரப்பதம் உள்ள நெல்லை வாங்க வேண்டும் அப்படின்னு இதுக்கு வந்து முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. பாருங்க, விவசாயிகள்னு சொல்லிட்டு இருக்கீங்க, தமிழக விவசாயிகள் கதறுவது உங்கள் கண்களுக்கு தெரியவில்லையா, காதுகளில் விழவில்லையா அப்படின்னு. அதாவது 17% ஈரப்பதம் வரைக்கும் வாங்கலாம் அப்படின்னு இருக்குது. இது வந்து 22% இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போது. இதுக்கு அதிமுகலையும் சரி பாஜகலையும் சரி என்ன பெருசாக கவுண்டர் கொடுத்தாங்கன்னு தெரியல, அவங்க கொடுத்து பெருசாக ஒன்றும் தெரியாமல் போயிடுச்சா அதுவும் எனக்கு தெரியல. பட் அண்ணாமலை அவர்கள் சரியாக கேள்வி கேட்டிருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு, இது 22% ஈரப்பதம் வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, நீங்கள் காலதாமதம் பண்ணவே தானே இதெல்லாம் வந்து நனைய வேண்டியதாக போச்சு. எல்லாத்துக்கும் மேலே 309 கோடி இந்த கிடங்குகள் கட்டுவதற்காக, அதை பாதுகாப்பாக வைக்கிறதுக்காக செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்களே, எத்தனை கிடங்குகள் கட்டினீங்க? அப்படி கட்டியிருந்தீங்கன்னா இதெல்லாம் சேஃபாக கொண்டு போய் வச்சுருந்துருக்கலாமே, நனைஞ்சிருக்காத. எனக்கு இந்த 309 கோடிலாம் தெரியல. ஆனால்
ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி. ஸோ இந்த தார்பாய்லாம் வாங்குறதுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு சில கோடிகள். அது கூட என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. ஆனால் எதிர்க்கட்சிகள் இதை ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்திருக்க வேணாமா? யாரோ ஒருத்தர் அவர் டேட்டாலாம் எடுத்துகிட்டு ஏதாவது கேள்வி கேட்பார். நாங்கள் ஐயா அவர் சொல்லிட்டார், அதை போய் நாங்கள் டச் பண்ணுறதா அப்படின்னு ஒதுங்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் கப்பு. ஃபேர் பிளே அவார்டு கூட கிடைக்காது. மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.